கடந்த வார குற்றால வாலிபர் முகாமிற்கு ஜெபித்த கொடுத்த அனைவருக்கும் நன்றி. செட்டைகளின் மறைவில் உன்னை பத்திரமாய் பாதுகாக்க சித்தம் வைத்த தெய்வம் அவரே. உன் அக்கிரமங்கள் எண்ணிடாமல் சத்ரு உன்னை தள்ளிடாமல் சேர்த்தனைத்த சுத்தர் அவரே. உன் வலக்கரம் பற்றி கொண்டு பாதுகாக்க சித்தம் கொண்ட பரம தகப்பன் அவரே. அவர் கரம் பற்றி கொண்டு நித்தம் அவர் பக்கம் நின்று பிழைத்துக் கொள்ளாயோ மனமே. செட்டைகளின் மறைவில் உன்னை பத்திரமாய் பாதுகாக்க சித்தம் வைத்த தெய்வம் அவரே. உன் அக்கிரமங்கள் எண்ணிடாமல் சத்ரு உன்னை தள்ளிடாமல் சேர்த்தனைத்த சுத்தர் அவரே. உன் வலக்கரம் பற்றி கொண்டு பாதுகாக்க சித்தம் கொண்ட பரம தகப்பன் அவரே. அவர் கரம் பற்றி கொண்டு நித்தம் அவர் பக்கம் நின்று பிழைத்துக் கொள்ளாயோ மனமே. பயப்படாதே, கர்த்தர் துணை நிற்கின்றார். உன் வலக்கரம் பற்றி கொண்டு தெய்வம் உன்னோடுண்டு. பயப்படாதே, கர்த்தர் துணை நிற்கின்றார். உன் வலக்கரம் பற்றி கொண்டு தெய்வம் உன்னோடுண்டு. பயப்படாதே, கர்த்தர் துணை நிற்கின்றார். உன் வலக்கரம் பற்றி கொண்டு தெய்வம் உன்னோடுண்டு. செங்கடலும் எதிர் நிற்க பார்வோனும் துரத்தி வர துளியளவும் பயமில்லை எனக்குள்ளே. கடல் இரண்டாக பிளப்பவர் நமக்குள்ளே. வாழுமில்லை வேலுமில்லை கேடயமோ ஒன்றுமில்லை. கோலியாத்தை எதிர்கொள்ள பயமில்லை. என்னோடு கர்த்தர் உண்டு, தோல்வி என்பதே இல்லை. செங்கடலும் எதிர் நிற்க பார்வோனும் துரத்தி வர துளியளவும் பயமில்லை எனக்குள்ளே. கடல் இரண்டாக பிளப்பவர் நமக்குள்ளே. வாழுமில்லை வேலுமில்லை கேடயமோ ஒன்றுமில்லை. கோலியாத்தை எதிர்கொள்ள பயமில்லை. என்னோடு கர்த்தர் உண்டு, தோல்வி என்பதே இல்லை. பயப்படேனே, கர்த்தர் துணை நிற்கின்றார். என் வலக்கரம் பற்றி கொண்டு தெய்வம் என்னோடுண்டு. பயப்படேனே, கர்த்தர் துணை நிற்கின்றார். என் வலக்கரம் பற்றி கொண்டு தெய்வம் என்னோடுண்டு. பயப்படேனே, கர்த்தர் துணை நிற்கின்றார். என் வலக்கரம் பற்றி கொண்டு தெய்வம் என்னோடுண்டு. தெய்வம் என்னோடு உண்டு, கலக்கம் இல்லை எதையும் கண்டு. தெய்வம் என்னோடு உண்டு, கலக்கம் இல்லை எதையும் கண்டு. ஏன்னா இயேசு என்னோட ஃப்ரெண்டு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொன்னீங்கன்னா அக்செப்ட் பண்ணுறேன்னு அர்த்தம். நான் அதை ரிசீவ் பண்ணிக்கிறேன்னு ஆண்டவர் என்ன பண்ணுறேன், நீ மகிமைப்படுத்துகிற. ஸோ நான் நம்புகிறேன் இங்கே என்ன ஆண்டவர் சாதாரணமாக என்ன பண்ணலை, கொண்டு வரலன்னு எனக்கு தெரியும். ஏன் அப்படின்னா சில மாதங்களுக்கு முன்பாக ஆண்டவர் எனக்கு ஒரு விஷன் காட்டினார். யாரை தெரியுமா? ஒரு கேர்ள் பார்த்திங்கன்னா டீனேஜ் கேர்ளை பற்றி ஒரு தரிசனம் காட்டினார். டீனேஜ் கேர்ள்ஸோட நிலைமை என்னன்றதை காண்பித்தார். அதை என்னால் இங்கே உன்கிட்ட சொல்ல முடியாது. ஆனாலும் கூட அப்படின்னு நான் நீ முக்கியமான கருத்தை புரிந்து கொள்ளணும்னு தான் இதை சொல்ல விரும்புகிறேன். டீனேஜ் கேர்ள்ஸை குறித்து சாத்தான் என்னென்ன திட்டம் வைத்தான், என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு ஆண்டவர் சொன்னதுலேருந்து நான் அவங்களுக்கு ஜெபிக்க ஆரம்பித்தேன். பாவங்கள் எல்லாம் அவங்களுக்கு அது ஒரு பாவமாக தெரியல அப்படின்னு ஆண்டவர் காண்பித்தார். அதை வெளிப்படையாக இங்கே என்னால் உன்கிட்ட சொல்ல முடியாது. அன்னையிலிருந்து பாரத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே எப்படியாவது ஒரு விடுதலை கொடுங்க. எங்கள் தேசத்தில் டீனேஜ் பிள்ளைகள் ஆண்டவரே சிறு வயதிலே அந்த டீனேஜ்லேயே உண்மை அறியணும்னு சொல்லி பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருந்த நாட்களில் தான் எனக்கு இந்த கால் வந்தது. இந்த கூட்டத்திற்கு நான் அழைப்பை பெற்றேன். அதனால் எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. ஆண்டவர் உன்னை இங்கிருந்து வெறுமையாக என்ன பண்ண மாட்டார், போக விட மாட்டார். ஏதோ ஒரு நோக்கத்தோடு உன்னையும் என்னையும் இங்கே அழைத்து வந்திருக்கிறார். கடைசி காலத்தில் நீ ஒரு பெரிய தெபொராளாய் மாறப்போகிறாய். நீ ஒரு எஸ்தராய் மாறப்போகிறாய். அதற்காக தான் தேவன் உன்னை அழைத்திருக்கிறார் என்பது நீ யாருன்னு உனக்கு தெரியுமா தங்கச்சி? இந்த கூட்டங்கள் நீ யார், உன்னை குறித்து தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறார், அதை திட்டமாய் உனக்கு ஆண்டவர் வெளிக்காட்டுவார். அதை ஏற்றுக்கொள்ள போகிறவங்க எத்தனை பேர்? ஆமாண்டி நான் நம்புகிறேன், நான் சும்மா ஒன்றும் வரல, ஆண்டவரால் தான் வந்திருக்கேன் அப்படின்னு விசுவாசிக்கிறோம். ஒரு அல்லையா சொல்லி சொல்ல
ஸ்தோத்திரம் பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான ஒரு தீம் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லுங்க அந்த வசனம்? ஏசாயா 41:13. உன் தேவனாகிய இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து என்ன சொல்றாரா? பயப்படாதே, நான் உனக்கு என்ன பண்றேன்? துணை செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் ஆண்டவர். பாருங்க, நம்மளை பார்த்து இன்னைக்கு இங்க வர்ற அத்தனை யூத் கேர்ள்ஸை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ அப்போ உன் பக்கத்துல பார்த்து சொல்ல, பயப்படாத. நீ ஏன் பயப்படுற? எந்த பிரச்சனைக்கும் பயப்படாத. சொல்லு, பயப்படாத, திடன்கொள், இயேசு உலகத்தை ஜெயித்தார், நானும் ஜெயிப்பேன். சொல்லு, நீயும் ஜெயிப்ப. ஆமென். இப்படி சொல்லும் பொழுதே உனக்கு ஹெவன் கிருபையை கொடுத்துருச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதெல்லாம் நீ நம்பிக்கையோடு அறிக்கை செய்கிறாயோ அதெல்லாம் உனக்கு சொந்தமாயிடும். உனக்கு தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உனக்கு எப்படி இருக்கேன்? சப்போர்ட்டா இருக்கேன். எப்படி இருக்கேன்? பாடி கார்டா என்ன பண்றேன்? உனக்கு இருக்கேன். அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு, ஐம் யுவர் பாடி கார்டு. அப்படித்தானே? நான் உனக்கு துணையா நிற்கிறேன். இன்னைக்கு அன்பான தம்பி, தங்கச்சி, நல்லா கவனி. உன்னை பயமுறுத்துற அநேக காரியங்கள் இருக்கும்ல உன் வாழ்க்கையில. இங்க பயப்படாத ஆண்டி, நான் பயப்படவே மாட்டேன் அப்படின்றவங்க கை தூக்குங்க பாப்போம். நீங்க வெரி ட்ரூ. அப்படிதானே? நீங்க உண்மையை அப்படியே ஒத்துக்கிறீங்க. உண்மைதான் இல்ல? பயம் இல்லாத லைஃபே இல்லைல்ல. எதுக்காவது ஒண்ணுக்கு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பயந்துகிட்டு இருக்க. சில எத்தனை பேர் கருப்பாம்பூச்சி பார்த்து பயம்? கருப்பாம்பூச்சிக்கு பயப்படுறவங்க இருக்காங்க. அப்படிதானே? ஷேடோ பார்த்து பயப்படுறவங்க இருக்கீங்க. பார்த்துக்கிறீங்களா? வீட்டில் ஸ்க்ரீன் ஆடும், பக்கத்தில் அந்த ஷேடோ அடிக்கும் நைட்டு. உடனே அதை பார்த்து என்னன்னு பயந்துடுறது? பேய் பிசாசுன்னு பயந்துடுறது இல்லை? இப்படி ஒரு குரூப் இருக்கு. இப்படி பல விதத்தில் பயம். ஆனால் அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன தெரியுமா? பயம் தான். ஃபியூச்சரை பற்றி பயம் இருக்கும். அப்படித்தானே? என் எதிர்காலம் எப்படி ஆக போகுதுன்னு தெரியலை, ஏன்னா என் சிச்சுவேஷனே சரியில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்களா? ஐயோ, என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒரு நபர் கிடைப்பாங்களா? அவனை லவ் பண்ண விட்டு போயிட்டான், இவனும் புரிஞ்சிக்கல, அவனும் புரிஞ்சிக்கல. என்ன ஆண்டி இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்றீங்களா? நீங்க மொபைலில் நிறைய பார்ப்பீங்க. ஆண்டி அதை விட மோசமாக பேசலன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? அப்போ பாரு, லைஃப் பார்ட்னரை பற்றி பயம் இருக்கும். என் எதிர்காலத்தில் நான் நினைக்கிற மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் என் டேஸ்ட்டுக்கு கிடைப்பாங்களா? என்னுடைய மனநிலைக்கு கிடைப்பாங்களா? இப்படி சிலருக்கு பயம். சிலருக்கு என்ன பயம்னா, ஆண்டி என் குடும்பம் ரொம்ப ஏழ்மையாக இருக்குது, நான் முன்னேறுவேனா? என் எதிர்காலம் அடுத்த லெவலுக்கு போகுமா? அப்படின்ற பயம் இருக்கும். சிலர் தான் லைஃப்பில் என்னதான் இருந்தாலும், யார் இருந்தாலும் ஒரு தனிமையான ஒரு உணர்வு அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கும். அதனால ஆல்வேஸ் ஐ எம் அலோன் அப்படின்ற ஒரு ஃபீல். அதில் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? பயந்துக்கிட்டு இருப்பாங்க. இதுவரை கடைசி வரைக்கும் நான் தனிமையாக தான் இருக்கணுமா? நான் மன ரீதியாக எப்பவுமே எப்படி இருக்கேன்? தனிமையாக இருக்கேன். என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எனக்கு சைட் சப்போர்ட் கொடுக்க என்ன இல்லை? யாருமே இல்லை அப்படின்னு சிலர் பயப்படுவாங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா துணிச்சலாக எதையும் செய்கிறதுக்கு என்ன இருக்காது? தைரியம் இருக்காது இல்லை? யாரையோ ஒருத்தர் டிபெண்ட் பண்ணிக்கிட்டே என்ன பண்ணுவோம்? செய்வோம்ல. நான்லாம் ஒரு டைம் அந்த கேஸு தான். பார்த்தீங்கன்னா டிபெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அது அப்படி ஒரு பயம். சிலர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு கைவிட்ட மாதிரி ஒரு ஃபீல். நான் ஒரு கைவிடப்பட்டிருக்கேன், எனக்கு யாருமே இல்லை, அனாதையா இருக்கேன், அப்படி போய் உட்காந்து அழுகுறது இல்லை. ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ணா கூட எனக்கு யாருமே இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னா கூட நான் ஒரு அனாதையா இருக்கேன். பாரு, எத்தனையோ விதமான பயங்கள் உன்னை ஆண்டு கொண்டு இருக்கலாம், உன்னை மேற்கொண்டு கொண்டு வந்து கொண்டிருக்கலாம். இல்லை சிலருக்கு அம்மா சரியில்லாமல் இருப்பாங்க, அப்பா சரியில்லாமல் இருப்பாங்க. அதனால என் வாழ்க்கை நல்லாவா இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்ற உனக்கு பயம் இருக்கலாம். தங்கச்சி, ஒருவேளை நான் சொல்லி இந்த லிஸ்ட் அவுட் பண்ண விஷயத்துல நீ இல்லாம வேற ஏதாவது ஒரு பயம் இருக்கலாம். சிலர் பிசாசினாலே நீ பயந்துகிட்டு இருப்ப. பேய்க்கு பயம், இருட்ட பார்த்தா பயம், அப்படித்தானே? எக்ஸாமுக்கு பயம், இப்படி பலவிதமான பயம். அது எந்த பயம் வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனா ஆண்டவர் உன்னிடத்தில் இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்றாரு?
சொல்றாரு, இந்த பயத்தை அவர் உன்னை விட்டு எடுத்து போடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு அவர் திட்டமானதை தந்து அவர் அனுப்புவது நிச்சயம். என்னுடைய டெஸ்டிமனி சொல்லட்டா உனக்கு, என் வாழ்க்கையில நான் குழந்தையிலே பயங்கரமான பயந்த சுவாபம். நான் பயந்தாங்கோலின்னு எனக்கு தெரியும். ஆனா அதுலயும் அடுத்தவங்க நம்ம பயப்படுற பயம் சிலருக்கு தெரியாது இல்ல. நம்ம பயப்படுற பயம் நமக்குள்ளேயே வச்சுப்போம். ஆனா சிலருக்கு தெரியாம நம்மள என்ன பண்ணுவோம், மெயின்டைன் பண்ணுவோம். அது கூட எனக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோ. ஏன், நான் பயந்தாங்கோலின்றது ஊரே எனக்கு சொல்லியிருக்கு. நான் பயந்தாங்கோலி தான். யாராவது வந்துட்டா உள்ள போய் என்ன பண்ணிடுவேன், பூந்துருவேன். பார்த்தீங்கன்னா இந்த சுடுகாடு சைடு போறேன், இருட்டான சைடு வந்துட்டேன்னா பயம் வரும். அதனால எங்க அம்மா என்ன தெரியுமா பண்ணுவாங்க, என்னை டைவர்ட் பண்ணுவாங்க. அந்த பக்கம் பார்க்காம அங்க பாரு அப்படின்னு என்னை புரிஞ்சுக்கிட்டு டைவர்ட் பண்ணி என் மைண்ட் என்ன பண்ணுவாங்க, சேஃப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பயம். பார்த்தீங்கன்னா நைட்டு ஃப்ராகு பயங்கரமா கத்தும். தெரியும்ல உங்களுக்கு, கத்திக்கிட்டே இருக்கும். அந்த சத்தத்தை கேட்டா என்ன பண்ணுவேன், நான் பயப்படுவேன். இப்படி எனக்குள்ள பயமே ஆட்கொண்டு கொண்டிருந்தது தங்கச்சி. இன்னைக்கு ஆண்டவர் என்னை தைரியமாய் மாற்றிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கிட்டையும் நின்று என்ன பண்ண முடியும், துணிந்து பேச முடியும். தலையை எப்படி குனிஞ்செல்லாம் எனக்கு என்ன பண்ண தெரியாது, பேச தெரியாது. இப்படிதான் நின்று தைரியமா பேச வச்சிருக்காரு. அதுக்கு காரணம் என்னுடைய சுயமா எனக்கு கிடைச்ச தைரியம் இல்ல, பரிசுத்த ஆவியானவரின் பலன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒத்துக்க முடியுது, ஒரு ஹல்லேலூயா சொல்லு பாப்போம். ஹல்லேலூயா. தங்கச்சி, இந்த பயத்தை ஆண்டவர் இன்றைக்கு மாற்ற விரும்புகிறார். இந்த பயத்தின் ஆவியை ஆண்டவர் உன்னை விட்டு இன்றைக்கு துரத்த போகிறார். உனக்கு ஆண்டவர் விசுவாச ஆவியை தரப்போகிறார். ஹல்லேலூயா. பயத்துக்கு பதில் எதை கொடுக்க போறாரு, உனக்குள்ள என்ன ஆவி தர போறாரு, ஃபெய்த். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்ல, நான் இனிமேல் பயப்பட போறதில்லை சொல்லு பாப்போம். நான் விசுவாச ஆவி உடையவள் சொல்லு. நான் விசுவாச ஆவியை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன்னு சொல்லு. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனும் எழும்பும் பொழுது அவர் என்ன தெரியுமா சொல்றாரா, fear not, I am with you. உனக்கு இந்த விஷயம் தெரியுமா, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் மனிதன் எழும்பும் பொழுது அவர் என்ன தெரியுமா சொல்றாரா, அந்த மனுக்குலத்தை பார்த்து பயப்படாத, நான் உனக்கு துணையா இருக்கிறேன். அதனாலதான் வருஷத்துல எத்தனை நாளோ அத்தனை நாள் அத்தனை தடவை வேதம் என்ன சொல்லுகிறதா, பயப்படாதே பயப்படாதே பயப்படாதேன்னு என்ன பண்ணப்பட்டிருக்கு, ரிப்பீட் பண்ணப்பட்டிருக்குன்னு பைபிள் ஸ்காலர்ஸ் சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா வேதத்துல யாரெல்லாம், நீங்க பைபிளை படிச்ச உங்களுக்கு தெரியும், எப்பெல்லாம் ஜீசஸ் யாரெல்லாம் என்கவுண்டர் பண்றாரோ, தூதர்கள் யாரெல்லாம் சந்திக்க வர்றாங்களோ, இயேசு தெய்வம் யாரெல்லாம் சந்திக்க வர்றாரோ, அப்பெல்லாம் அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை எது சொல்லு, பயப்படாத. தெரியும்ல, மரியாதை பார்த்தோன்னே என்ன சொன்னாரு, பயப்படாத. கிதியோனை பார்த்தோன்னே என்ன சொன்னாரு, பயப்படாத. அவர் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ற விஷயம் என்ன தெரியுமா, நீ பயப்படாத. உன்னை நான் இங்க கொண்டு வந்திருக்கேன்னா உன்னை தைரியப்படுத்தி அனுப்புகிறதற்கு, உனக்குள்ள பயங்கரமான ஃபெய்த்தை போட்டு என்ன பண்ண போறேன், உன்னை நான் அனுப்ப போறேன். பயந்து நடுங்கிட்டு இருந்தது இன்னையோட என்ன பண்ண போகுது, ஒளிய போகுது. உன்னை கோலையா மாற்றின ஆவி என்ன பண்ண போகுது, ஒளிய போகுது. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாத. அப்ப ஆண்டவர் யாரெல்லாம் சந்திக்கிறாரோ அவங்கள பார்த்து அவர் சொன்ன முதல் வேர்டு என்ன தெரியுமா, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன். நான் உன் கூட இருக்கேன். நான் சாதாரணமானவர் இல்ல. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உனக்கு மகா பெரிய எப்படி இருப்பேன், பலமா இருப்பேன். நான் உனக்கு மகா பெரிய எப்படி இருப்பேன், கேடகமா இருப்பேன். பாரு, என் வாழ்க்கையில என் ஊழிய பகுதியில நிறைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் வந்திருக்கு. அப்போ ஒரு பயங்கரமான ஒரு சிச்சுவேஷன் வழியா எங்க ஊழியத்துக்கு எதிராக சிலதெல்லாம் நடந்துச்சு, மந்திர கிரியைகள் நடந்தது. அப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் சில விதமான கிரியைகளை நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், ஃபேஸ் பண்ணுவேன், ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆண்டவரே, இது மாதிரியே தொடர்ந்துட்டு இருந்தா எப்படி, நான் ஆத்துமாக்களுக்காக எப்போ ஜெபிப்பேன் அப்படின்னு கேட்கும் பொழுது எனக்கு ஒரு தரிசனத்தை தேவன் எங்களுக்கு காண்பித்தார். என்ன தெரியுமா சொன்னாரு, நீ பயப்படாதன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கோல்டு ஷீல்டை காட்டினாரு. கோல்டு ஷீல்டு யார் கையில் இருக்கும் சொல்லு, வாரியர் கையில் இருக்கும். போர் செய்கிற எல்லார் கையிலும் என்ன இருக்கும், என்ன இருக்கும், என்ன இருக்கும் சொல்லு, கேடகம் இருக்கும். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீ ஏன் பயப்படுற, நான் உனக்கு எப்படி இருக்கேன், மிகப்பெரிய கேடகமா இருக்கேன். இந்த
கேடகம் என்ன தெரியுமா? இட்ஸ் a faith. அது விசுவாசம். அதுவும் கையில இருக்கு. நீ எத்தனை அம்பு வந்தாலும், எத்தனை பிசாசு வந்தாலும், எத்தனை குட்டிச்சாத்தான் வந்தாலும், எத்தனை மோசமான மனிதர்கள் வந்தாலும், whatever it may be, உனக்கு எதிரா எதெல்லாம் உன்னை பயமுறுத்திக்கிட்டு இருக்கோ, அது எதுவா இருந்தாலும் நீ யுத்தம் பண்ண ரெடியாரு. நீ யுத்தம் பண்ண ரெடி ஆயிட்டனா நான் உனக்கு என்ன கொடுக்க ரெடியா இருக்கேன்? பெரிய ஷீல்டா வந்து நிக்க போறேன். நான் உனக்கு மகா பெரிய பலமா இருப்பேன்னு ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார். அதே ஆண்டவர் இந்த மீட்டிங்கை விட்டு நீ முடிந்து போகும் பொழுது அவர் உன் கையில எதை தெரியுமா கொடுக்க போறாரு? விசுவாசம் என்னும் என்ன பண்ண போறாரு? ஒரு பெரிய கேடகத்தை கொடுக்க போகிறார். இதை சொல்லும் பொழுது ஒரு சம்பவத்தை நான் பைபிள்ல இருந்து சொல்ல விரும்புகிறேன். மோசே பாத்தீங்கன்னா பார்வோனுடைய குமாரத்தியா வளர்ந்தார். தெரியும்ல உங்களுக்கு? இந்த மோசே எப்படிப்பட்டவர்னு தெரியுமா? அவர் பாத்தீங்கன்னா ஒரு எகிப்தியனை கொன்று போட்டுறாரு. உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க இந்த ஸ்டோரி என்ன பண்ணிருப்பீங்க? இந்த சம்பவத்தை படிச்சிருப்பீங்க. சண்டே ஸ்கூல்ல இருந்து கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. பாருங்க, ஒரு எகிப்தியனை கொன்று போட்டுறாரு இந்த மோசே. கொன்று போட்டுட்டு இந்த விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறாரு, புதைச்சிடுறாரு. இந்த விஷயம் தெரியாது நினைக்கும் போது மறுநாள் 2 பேர் அடிச்சுக்கிறாங்க எபிரேயர்கள். அவங்கள போய் இவர் என்ன பண்றாரு? பஞ்சாயத்து பண்றாரு. ஏன்பா அடிச்சுக்கிறீங்க? நீங்க 2 பேர் பிரதர்ஸ் தானே, ஏன் அடிச்சுக்கிறீங்கன்றாரு. அந்த நேரத்துல அதுல ஒருத்தன் சொல்றான், என்ன எங்க மேல நீ துரைத்தனம் பண்ண வரியா? நேத்து அவனை கொன்ன மாதிரி என்ன கொல்ல போறியா நீ அப்படின்னு சொல்லிட்டான். இவர் மோசே நினைச்சாரு, ஐயோ நான் கொன்ன விஷயம் யாருக்கும் தெரியாது, நான் புதைச்சிட்டேன் அவனை கொன்னு. இப்ப இவனுக்கு தெரிஞ்சிருச்சா? இந்த விஷயம் அவனுக்கு மாத்திரம் இல்ல, பார்வோன் ராஜாக்கும் தெரிஞ்சிருச்சு. இந்த பார்வோன் ராஜா என்ன பண்றான்? மோசே கொல்ல என்ன பண்றான்? தேட ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்துல மோசே பயந்து, பார்வோன் ராஜாவுக்கு பயந்துன்னு பைபிள்ல தெளிவா நீ வாசிக்க வேண்டாம், நீ எழுதிக்கலாம், இல்ல வீட்டுல போய் பார்க்கலாம். எக்ஸோடஸ் யாத்திராகமம் 2:14 அழகா 2:14 அழகாய் சொல்லுகிறது. மோசே பயந்து அவன் என்ன பண்றான்? எகிப்தை விட்டு ஓடுகிற ஒரு நிலைமை வருகிறது. அப்புறம் பாருங்களேன், ஆண்டவர் அவன் எகிப்தை விட்டு பயந்து அந்த ராஜாவுக்கு அங்க வாழ முடியாம, தன் வாழ்க்கையை வாழ முடியாம, ராஜ வாழ்க்கை, அரண்மனையில வாழ்ற வாழ்க்கையை அவன் இழந்து போனான். எதனால தெரியுமா? அந்த பயத்தின் நிமித்தமாக. பார்வோனுக்கு பயந்ததால அவன் அந்த ராஜ வாழ்க்கை இழந்துட்டான். தங்கச்சி இழந்து எங்கேயோ போறான், போய் எங்கேயோ பல ஆண்டுகள் வாழுகிறான். வாழும் பொழுது அந்த பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மோசேவை ஆண்டவர் மீட் பண்றாரு. உனக்கு தெரியும், அந்த பர்னிங் புஷ்ல என்ன பண்றாரு? மீட் பண்றார். அந்த எரிகிற செடியில ஆண்டவர் மீட் பண்ணும்போது அந்த இடத்துல என்ன தெரியுமா நடக்குது? மோசேயோட ஆண்டவர் பேசுறார், மோசே அங்க போ, திரும்பி எகிப்துக்கு போ, நான் உன்னை கொண்டு சரச செய்ய போறேன், நீ போன்றாரு. ஆனா மோசே என்ன பண்றான்? பயப்படுறான். இல்ல நான் போல. நீங்க பாத்தீங்கன்னா 3 தடவை என்ன பண்ணுவாரு? வேண்டாம் நான் போல அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணுவார். ஆண்டவர் அவர் ரிஜெக்ட் பண்ணுவார். காரணம் என்னன்னா, போனா நம்மள என்ன பண்ணிடுவாங்க? கொன்னுருவான் அப்படின்னு. ஆனா ஆண்டவர் சொல்வார், உன்னை கொல்ல நினைச்சவெல்லாம் அவுட்டு, நீ என்ன பண்ணாத, பயப்படாத, நீ போ, உன் கூட யாரு வரா? சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் உன்னோடு வர்ற. அதனால நீ பயப்படாம போ, உன் கூட நான் இருப்பேன், உன் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வேன். உன்னை பார்க்கிற எந்த பார்வோனுக்கு நீ பயப்படுகிறாயோ அந்த பார்வோன் உன்னை பார்த்து என்ன பண்ண போறான்? பயப்பட போறான். நடந்துதா இல்லையா? மோசே போறாரு. பாத்தீங்கன்னா மோசே மூலமாய் 10 மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்கிறது. பயந்து ஓடின மோசே இப்ப எங்க போறான்? தைரியமாய் எங்க விட்டானோ அதே இடத்துக்கு ஓடுறான். அந்த இடத்துல யாரோட போறான்? போகும்போது தனியா போனா, இப்ப திரும்பி போகும்போது யாரோட போறான்? சர்வ வல்லவரோடு. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க கரங்களை விட்டு ஹல்லேலூயா சொல்ல. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க பயந்து வந்திருக்கலாம், ஆனா நீ போகும்போது சர்வ வல்லவரோடு போகிறாய். ஹல்லேலூயா. எதெல்லாம் உனக்கு பார்வோனா தெரிஞ்சதோ, எதெல்லாம் பயந்து மலையாய் காணப்பட்டதோ, அவைகளை எல்லாம் நொறுக்கி போட, அவைகளை உடைத்து போட உன்னோடு சர்வ வல்லவர் வரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிற? ஆண்டவரை கரங்களை தட்டி மகிமைப்படுத்தி பார்ப்போம். ஹல்லேலூயா. உமக்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவர்.
ஆண்டவரே. அப்போ நீ போகும் பொழுது சர்வ வல்லவரோடு போக போகிறாய். ஆபிரகாம் முதல்ல தனியா ஓடினா பயந்தனால, ஆனா இப்ப போறது யாரோட? சர்வ வல்லவரோடு. அப்போ அவரால் அன்றி உன்னால் என்ன பண்ண முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப என் கூட வர்றவர் யார்? சர்வ வல்லவர் என்ற நம்பிக்கையோடு மோசே போகும் பொழுது பார்வோன் 3 தடவை பயப்படல. அப்படிதானே? ஈக்குவலா போட்டி போட்டாங்க பாத்தியா? மந்திரவாதியும் ஈக்குவலா என்ன பண்றாங்க? மோசேக்கு ஈக்குவலா என்ன பண்றாங்க? மோசே கொம்ப போடார், அவனு கொம்ப போட்டு பாம்பு என்ன பண்றான்? உண்டாக்குறான். அங்க ஆண்டவர் காட்டுறார், ஓ பாம்பெல்லாம் ஒண்ணு இல்ல, இங்க பாரு மோசே பாம்பு என்ன பண்ணுது? எல்லாத்தையும் விழுங்கிருச்சு, எல்லா பாம்பையும் விழுங்குது. இப்படி 3 பாத்தீங்கன்னா 3 அற்புதங்களை ஈக்குவலா செய்ய முடிஞ்சது. 4வது என்ன பண்ண முடியல? செய்ய முடியல. பார்வோன் சொல்றான், பண்ணு, ஏதா பண்ணுங்கயா. அங்க இருக்க மெஜிஷியன்ஸ் பார்த்து எதா பண்ணுங்கயா, விச் கிராஃப்ட்ஸ் பண்றவங்கள பார்த்து எதா பண்ணுயா அப்படின்னா அவனுக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க? இது கர்த்தரின் விரல். ஹalleluya. என்ன சொல்றான் தெரியுமா? இது கர்த்தரின் விரல். கர்த்தரின் விரல் உன்னோடு இருக்கும் என்றால் உன்னை எதெல்லாம் பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ அவைகள் எல்லாம் நொறுங்கி போகும். எவையெல்லாம் மலையாய் உன் பார்வையில் தெரிகிறதோ அவைகள் நொறுங்கி போகும். எவையெல்லாம் உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ அவைகள் எல்லாம் உன்னை கண்டு பயந்து ஓடும். விசுவாசிக்கிற நீ ஒரு அல்லேலூயா சொல்லு பாப்போம். ஹalleluya. அப்போ ஆண்டவர் உன்னிடம் என்ன எதிர்பார்க்கிறார்? நீ அவரோடு போக வேண்டும், அவர் விரலோடு போக வேண்டும், அவர் உன்னோடு அவர் வர விரும்புகிறார். அதற்கு நீ உன்னை இந்த நாட்களில் அவருக்கு முழுமையாய் அர்ப்பணிக்க வேண்டும். அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். எந்த மனிதனோடெல்லாம் ஆண்டவர் இருந்தாரோ அவங்கெல்லாம் கோழையா இருந்தவங்கெல்லாம் என்ன ஆயிட்டாங்க தெரியுமா? தைரியசாலியா மாறினாங்க. உனக்கு தாவீது ராஜாவை பத்தி தெரியுமா? பார்த்தீங்கன்னா சவுலிடத்துல சொல்றாரு, தாவீது ராஜா பாரு, ஒரு குட்டி பையனா இருக்கும்போது, ராஜாவா இருக்கும்போது இல்ல, குட்டி பையனா வாலிப பையனா இருக்கும்போது, உன்னை போல வாலிபமா இருக்கும்போது எத்தனை தைரியம் தெரியுமா தாவீதுக்கு? யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு? யார்கிட்ட? சவுல் ராஜா கிட்ட. என்னன்னு சொல்றாரு தெரியுமா? எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு இதெல்லாம் என்னல, இந்த கவசம் இந்த ட்ரெஸ் எல்லாம் எனக்கு வேண்டாம். என் கூட யார் இருக்கா? கோலியாத்துக்கிட்ட என்ன சொல்வார் தெரியல? யார் இருக்கா? சர்வ வல்லவர் என்னோடு இருக்காருன்னு தாவீது சொல்றாருல. அப்ப பாரு, அவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, இந்த கோலியாத்து எப்படி தெரியுமா? நான் சிங்கத்தின் வாய் என்ன பண்ணிருக்கேன்? கிழிச்சிருக்கேன். கரடி என்ன பண்ணிருக்கேன்? கிழிச்சிருக்கேன். அந்த மாதிரி தான் இவனும் எனக்கு. எத்தனை தைரியம்! ஏன் சொல்ல அந்த தைரியம்? ஏன் தாவீதுக்குள்ள இந்த தைரியம் வந்தது? ஒரு குட்டி வாலிப பையன், அவன் இளம் வாலிப பையன். ஐ திங்க் ஹி இஸ் a teenager. ஒருவேளை டீனேஜரா இருக்கலாம். அவனுக்குள்ள எப்படி இவ்வளவு பெரிய தைரியம்? அவ்வளவு நாட்டை ஆள்ற ஒரு சவுல் ராஜாக்கு இல்லாத தைரியம் எப்படி தாவீது சின்ன பையன் தாவீதுக்குள் வந்தது? காரணம், அவன் துதிக்கிற ஒரு வாலிபனாய் இருந்தான். அவன் துதிக்கிற வாலிபனாய் இருந்தான். தங்கச்சி, நீ துதிக்க துதிக்க எரிகோ உடையும் என்பதை மறந்து விடாதே. அப்படின்னா டெய்லி நீ ஆண்டவரை துதிக்க பழகணும். டெய்லி you want to praise God. தாவீதுக்குள் இருந்த தைரியம் எங்கிருந்து வந்தது? அந்த துதியினுக்குள் இருக்கிறது. ஏனால் துதியின் மத்தியில் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? வாசம் செய்கிறார். அவர் துதியில் பிரியப்படுகிறார். அவர் துதிக்க துதிக்க மகிமைப்படுகிறார். நீ ஆண்டவரை துதிக்க துதிக்க நீ அவரை மகிமைப்படுத்துறதுனால உன்கிட்ட வந்து செட்டில் ஆயிருவாரு. நீ ஆண்டவரை துதிக்க துதிக்க அவர் துதியில தான் ஹெவன்ல என்ன பண்ணிட்டு இருக்காரு? வாசம் பண்ணிட்டு இருக்காரு. எனி டைம் ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏஞ்சல்ஸ் அவரை பாடி துதித்துக் கொண்டு இருக்கிறாங்க. அதனால ஆண்டவர் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காரு? துதியில் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். நீ துதிக்க துதிக்க அவர் அங்க வந்துருவாரு. அங்கிருந்து உன் வீட்டுக்குள்ள வந்துருவார். உன் இருதயமாகிய வீட்டுக்குள் வந்து விடுவார். அவர் உன்னோடு வந்து விடுவார். இந்த ஸ்பிரிட்டோட நீ போகணும். இந்த மீட்டிங் முடிந்து நீ போகும் பொழுது, ஆண்டவரே தினமும் நான் உம்மை துதிப்பேன், ஆண்டவரே தினமும் உம்மை ஸ்தோத்தரிப்பேன். துதிக்கிறதுனா சிலருக்கு தெரியாது இல்ல, நீ எல்லாத்துக்காக ஸ்தோத்திரம் சொல்லணும். ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி துதி. அப்பொழுது நீ என்ன பண்ணுவாய்? எரிகோ உடையும். உனக்கு எதெல்லாம் பயமுறுத்துதோ அந்த எரிகோ உடையும். இந்த பைபிள்ல மாத்திரம் இதை சொல்லி கத்துக்கல. ஐ ஹாவ் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் வெறும்
பைபிளை படிச்சு மாத்திரம் சொல்லல, அதை ருசிச்சு லைஃப்ல அனுபவம் பண்ணி உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு சூழ்நிலை எனக்கு வந்தது என் வாழ்க்கையில. ஊழிய காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பயப்படுகிற ஒரு பயங்கரமான ஒரு நிலை வந்தது. அந்த நிலையில அப்படியே கலங்கி போயிருந்தேன் ஆண்டி. ஒரு மாதிரி பயம் திகில் அடைந்திருந்தேன். இதை என்னால் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு ஒரு போராட்டம் என் மன ரீதியா நான் பாதிக்கப்பட்டிருந்த அந்த நேரத்தில் நான் பார்த்தீங்கன்னா உட்கார்ந்து ஜெபித்து கொண்டே இருந்தேன். அது இரவு 2 மணி ஜெபம். எனக்கு மனக்கலக்கம். அதனால எழுந்து உட்கார்ந்து ஜெபித்துக்கிட்டு இருந்த பயம் ஒரு பக்கம். ஜெபிக்க ஜெபிக்க ஒரு விஷனை பார்த்தேன். ஒரு பரிசுத்தவான், அவரை நான் பார்க்குறேன். அவங்க மரித்து போயிட்டாங்க. ஆனால் தரிசனத்தில் நான் அவங்கள பார்க்குறேன். அவங்க என்னுடைய பாட்டி. என் பாட்டி பயங்கர ஸ்பிரிச்சுவல். என்னோட பாட்டி தாத்தா ப்ராஃபட்டிக்கல், பயங்கரமான கிஃப்ட். பிசாசெல்லாம் ஓட்டுவாங்க, பயங்கரமான அற்புதங்கள் செஞ்சு அவ்வளோ நல்ல வல்லமையா ஊழியம் செய்தவங்க. என் பாட்டியை பார்க்குறேன். என் லைஃப்ல அந்த விஷன்ல ரெண்டாவது முறை என் பாட்டியை பார்த்தேன். அப்போ எங்க பாட்டி என்ன தெரியுமா சொல்றாங்க? அந்த தரிசனத்துல துதி எரிகோ உடையும். நான் ப்ரே பண்ணிட்டு இருக்கேன், சாதாரணமா ஜெபிச்சுட்டு இருக்கேன். தமிழ்லையும் ஜெபிக்கிறேன், டங்ஸ்லையும் ஜெபிக்கிறேன். ஆனா அந்த டைம்ல எனக்கு வந்த ஹெல்ப் என்ன தெரியுமா? ஹெவன்ல இருந்து எனக்கு ஐடியா கொடுக்குறாங்க. ஹெவன்ல இருந்து எனக்கு ஐடியா கிடைக்குது. என்ன தெரியுமா? நீ துதி எரிகோ உடையும். துதிக்க ஆரம்பிச்சேன், விட்டுட்டேன். தமிழ்ல பேசிக்கிட்டு இருக்கிறது டங்ஸ்ல ப்ரே பண்ண ஸ்டாப் பண்ணிட்டு, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நீ சர்வ வல்லவர் ஆண்டவரே. ஆண்டவர் என்னென்ன அற்புதம் செய்தாரோ அதெல்லாம் ஆண்டி உட்கார்ந்து சொல்லி துதிக்க ஆரம்பிச்சேன். துதிக்க 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 எனக்கு எதிராக வந்து நின்ற அந்த பெரிய போராட்டம் அந்த ஸ்பாட்ல ஒளிகிறத நான் அனுபவித்தேன். இன்றைக்கு நான் விடுதலை ஆயிட்டேன் தங்கச்சி. எவ்வளவு பெரிய டெலிவரன்ஸ் தெரியுமா? உண்மையாயுது வேதத்தில் ஆதாரம் உண்டு. பவுலும் சீலாவும் சிறையில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? துதித்து கொண்டிருந்தாங்க. எத்தனையோ காவல் பண்ணப்பட்ட சிறை அது. கையில லாக்கு, கால்ல லாக்கு, வெளியில ஒரு டோர் இரும்பு கம்பி லாக்கு, அதுக்கு மேல வெளியே வர முடியாது இன்னொரு லாக்கு. இப்படிப்பட்ட பயங்கரமான லாக்கு. அவங்களுடைய துதியின் சத்தம் அந்த அஸ்திபாரத்தை என்ன பண்ண போட்டது? அந்த சிறையின் அஸ்திபாரத்தை உடைத்து போட்டது. அப்படின்னா எவ்வளவு பெரிய அஸ்திபாரம் பிசாசு உனக்குள்ள போட்டிருக்கலாம். எதெல்லாம் ஆண்டி என்னால அதை விட முடியல, இது கடைசி வரைக்கும் நான் இப்படிதான் இருப்பேனா அப்படின்னு நீ கேள்வி கேட்டுக்கலாம். நோ, who said like that? அது பிசாசின் சத்தம். ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார். நீ அதை மேற்கொள்ளுவாய். அந்த சிறைகள் உடையும், அந்த எல்லா கட்டுகள் உடையும். ஆண்டவர் உனக்கு உதவி செய்ய வந்திருக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? நீ மேற்கொள்ளுவாய். ஹல்லேலூயா. அவர் உனக்கு பாடிகார்டா இருக்காரு. அவர் உனக்கு மகா பெரிய பலமா இருக்கிறார். அவர் உனக்கு ஷீல்டா நிற்கிறாரு. ஆனா நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? எப்போ கர்த்தரின் விரல் உன்னோடு வரும், மோசேயோடு இருந்த கர்த்தரின் விரல் உன்னோடு வரணும்னா, you want to praise God, you want to learn it, நீ இதை கற்றுக்கொள்ள வேண்டும். தினமும் நீ காலையில் எழுதணும். நீ காலையில எழும்பு, அட்லீஸ்ட் 5 o'clock எழும்பு. அட்லீஸ்ட் ஒரு 10-15 minutes ஆகுது நீ ஆண்டவரை பிரைஸ் பண்ணு. துதி, வெறும் துதி, ஒண்ணுமே சொல்ல வேண்டாம், வெறுமையாய் துதி. அன்றைக்கு உனக்கு எதிரா சாத்தா என்னெல்லாம் அம்பு விட்டுக்கிட்டு இருக்கணும்னு பிளான் போட்டானோ, அவன் அம்பு விடுறதுக்குள்ள எல்லாமே என்ன ஆயிடும்? பிரேக் ஆயிடும். உனக்கு எதிரா சாத்தா என்னென்ன பலிபீடம் கட்டுனானோ அதெல்லாமே உன் துதியில உடைஞ்சிடும். தயவு செய்து தங்கச்சி, நீ இதை செய்ய ஆரம்பித்தீனா நீ கண்டிப்பா சொல்லுவ, உண்மை, இது உண்மைன்னு சொல்லுவ. நான் எத்தனையோ துதித்து துதித்து எத்தனையோ போராட்டங்களை ஜெயித்திருக்க தங்கச்சி, எத்தனையோ பயத்திலிருந்து வெளிவந்திருக்கிறேன், திகில்ல இருந்து வெளிவந்திருக்கிறேன். இது உனக்கு மிகப்பெரிய சமாதானத்தை தரும், மிகப்பெரிய சந்தோஷத்தை தரும். அப்போ துதிக்க கற்றுக்கொள். தாவீது என்ன செய்தார்? துதித்து துதித்து என்ன பண்ணாரு? எரிகோவை உடைத்து போட்டார். தங்கச்சி, உன் வாழ்க்கையில நீ துதிக்க கத்துக்கணும். இரண்டாவது நான் சொல்லி முடிக்க போறேன். ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? நீ ஆண்டவரை ட்ரஸ்ட் பண்ண கத்துக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லு? உனக்கு இருக்க எல்லா பயத்தையும் நீக்கணும்னா, உனக்கு எதிராக இருக்க பிசாசின் போராட்டங்களை பிரேக் பண்ணணும்னா என்ன செய்யணும்? எல்லாரும் சத்தமா சொல்லணும், துதிக்கணும். எஸ், துதிக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணணும்? ட்ரஸ்ட் பண்ணணும். அதை தான் பைபிள் வசனம் அழகாய் சொல்லுது. எபிரேயர் 3:6 சொல்லுகிறது, நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியம் அப்படின்னு வசனம் சொல்லுது. எங்கிருந்து தைரியம் வருது? எங்கிருந்து தைரியம் வருது?
இங்க இருக்க எல்லாருமே சொன்னீங்க எனக்கு என்ன இருக்கு, பயம் இருக்குல்ல. எங்க இருந்து தைரியம் வருது தெரியுமா? நம்பிக்கையிலிருந்து தைரியம் வருதான். வேதம் அழகா சொல்லுது பார், நம்பிக்கையிலே உண்டாகும் தைரியத்தை நீ மேன்மை பாராட்டி முடிவு பரியந்தம் நீ என்ன பண்ணணுமா? அந்த நம்பிக்கையே என்ன பண்ணிட்டு இருக்கணும், பிடிச்சுக்கிட்டே இருந்தீனா அவருடைய வீடா மாறிடுவ. அவர் உனக்குள்ள வந்துடுவார். மோசேக்குள் எப்படி ஆண்டவர் தங்கி இருந்தாரோ, மோசேக்குள் எப்படி அவருடைய விரல் இருந்ததோ, பார்வோனுக்கு எதிராய் மோசேயோடு இருந்த ஆண்டவரின் விரல் உன்னோடு வந்துவிடும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர் ஹல்லேலூயா சொல்லு தங்கச்சி. ஹல்லேலூயா. அப்போ நம்பிக்கையில என்ன உண்டாவது? பக்கத்துல பார்த்து சொல்ல, நம்பிக்கையில என்ன வருது? தைரியம். சொல்லு பாப்போம். தைரியம். ஃபர்ஸ்ட் சொன்னேன், துதியில என்ன வருது? தைரியம் வருகிறது. ரெண்டாவது, நம்பிக்கையில என்ன வருகிறது? உனக்கு தைரியம் உண்டாகுது. அதை எப்படி நீ கொண்டு வரணும்? ஆண்டி எனக்கு நம்பிக்கை தானே ஆண்டி இல்ல, நம்பிக்கை இருந்தா தானே எனக்கு தைரியம் வர்றதுக்கு. எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு நம்பிக்கை இல்ல, எனக்கு ஃபெய்த் கம்மி? எத்தனை பேர் சொல்ல முடியும்? எனக்கு விசுவாசம் தான் இல்ல ஆண்டி. விசுவாசம் இருக்கவங்களும் ஒரு அலையில சொல்லு பார்ப்போம். வெரி குட். அப்போ நீ ஜெயிச்சுட்டே இருக்கணும், நீ தோக்க மாட்ட. அப்ப ஏன் தோக்குற? ஏன் ஃபெயிலியர்ஸ் வருது? ஏன் சம்டைம் பிசாசு பாவத்தை போட்டுறான், அந்த பாவம் உன்னை ஜெயித்துருது இல்ல? அப்ப பாத்தீங்கன்னா எப்ப தெரியுமா நம்ம ஜெயிக்க முடியும்? நம்பிக்கை நமக்குள்ள வரணும். அந்த நம்பிக்கை எப்படி கொண்டு வருது? அதுதான் சொல்ல இருக்கு. நிறைய பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க, ஆண்டி அந்த விசுவாசமே எனக்கு இல்ல, ஜீசஸை நம்புறேன் ஆனா என்னால என்ன பண்ண முடியல, ஃபெய்த்ல ஸ்டாண்ட் ஆக முடியல. அதுக்கு ஒரு ஆண்டி சீக்ரெட் சொல்றேன். எப்படி நீ ஃபெய்த்தை உனக்குள்ள கெயின் பண்ணணும் தெரியுமா? தினமும் உனக்கு பயமே இருக்கட்டும், உனக்குள்ள என்ன கலக்கம் வேணாலும் இருக்கட்டும், ஆனா ஒன்னே ஒண்ணு, பயமே உள்ள இருந்தாலும் எனக்கு சில வேளை பயம் வரும், இந்த பிரச்சனை குறித்து பயம் வரும், ஐயோ என்ன ஆகுமோன்னு நினைப்பேன். அப்போ நான் உடனே என்ன தெரியுமா பேச ஆரம்பிச்சுவேன்? பைபிள்ல இருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன். என்ன பேசுவேன் தெரியுமா? மாத்தி பேசுவேன். எப்படின்னா பயத்தை பேச மாட்டேன், பிசாசை விரட்ட ஆண்டவர் பெரியவர்னு சொல்லுவேன். ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணாரு, ஜீவன் தந்தாருன்னு சொல்லுவேன். அப்படின்னா மோசேவை ஜெயிக்க வச்சார்னா என்ன ஜெயிக்க வைப்பாருன்னு சொல்லுவேன். தாவீதை ஜெயிக்க வைத்தார் என்னையும் ஜெயிக்க வை. ஆனா உள்ள என்ன இருக்கும்? பயம் இருந்துட்டு தான் இருக்கும். உள்ள என்ன இருக்கும்? பயம் இருக்கும். ஆனா வெளியில சொல்றது என்னது சொல்லு? சும்மா நம்பிக்கையை சொல்றது. ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆண்டவர் இந்த உலகத்தை எப்படி உருவாக்குனாரா? வார்த்தையில உருவாக்குனாரா. அதனால வார்த்தையில என்ன இருக்கான்? பவர் இருக்கான். வார்த்தையில மரணம் ஜீவன் இருப்பதுனால நீ வேர்ட்ஸ் என்ன பண்ணணும்? இப்படிதான் பேசணும். என்ன நீ சொல்லணும் தெரியுமா? நான் பயப்பட மாட்டேன். உனக்கு பயம் இருக்கும், ஆனா நீ என்ன வாயில சொல்லணும்? நான் பயப்படலன்னு சொல்லணும். ஆண்டவர் என் கூட இருக்காரு, அவர் என்ன ஆசீர்வதிப்பாரு. மோசே ஆசீர்வதிச்சார்னா என்ன ஆசீர்வதிப்பார்? ஆபிரகாம் ஆசீர்வதிச்சார்னா என்ன ஆசீர்வதிப்பார்? ஓ தாவீதை ஜெயிக்க வைத்தார்னா என்ன ஜெயிக்க வைப்பார்? அப்படி சொல்ல சொல்ல டெய்லியும் காலையில நீ எந்தெந்த பிரச்சனையோடு போராடுகிறாயோ, எதற்கெல்லாம் நீ பயப்படுகிறாயோ, அதெல்லாம் நீ அப்படி சொல்லணும். ஆண்டவர் என்னோட இருக்காரு, ஆண்டவர் எனக்கு பாடி கார்டா இருக்காரு. அழகான ஒரு இது கொடுத்துருக்காங்கல்ல தீம். என்ன சொல்லும்? ஆண்டவர் எனக்கு எப்படி இருக்காரு? பாடி கார்டா இருக்காரு. ஆண்டவர் எனக்கு எப்படி இருக்காரு? ஷீல்டா இருக்காரு. இந்த பாவம் என்ன மேற்கொள்ள முடியாது. எனக்கு ஃபியூச்சரை பத்தி எனக்கு பயம் இல்ல, என் எக்ஸாம்ஸை பத்தி பயம் இல்ல, என் எதிர்காலத்தில இந்த பிரச்சனையை பத்தி எனக்கு பயம் இல்ல, ஐயோ என் குடும்பம் என்ன நிலைமை அதை பத்தி எனக்கு பயம் இல்ல, நான் நல்லா இருப்பேன். இதுதான் ஃபெய்த், இதுதான் விசுவாசம். பாத்தீங்கன்னா தாவீதுக்கு எப்பெல்லாம் பயம் இருக்கோ அப்பெல்லாம் அவர் ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? நம்புவாரா. அவர் சொல்றாரு, நான் பயப்படும் நாளில் உம்மை என்ன பண்ணுவேன்? நம்புவேன். தாவீதுக்கு எப்படி தில்லு வந்ததுன்னு தெரியுதா? அதான் சீக்ரெட். எப்பெல்லாம் எனக்கு பயம் வருதோ அப்பெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்? உங்களை நம்புவேன். எப்படி தெரியுமா நம்புவாரா? அன்னைக்கு சிங்கத்தின் வாயை கிழிச்சிங்கல்ல, இப்ப கரடி வந்து நிக்குது. இந்த கரடி வாயை நான் என்ன பண்ணுவேன்? கிழிப்பேன். அன்னைக்கு கரடி வாயை கிழிச்சல, இன்னைக்கு கோலியாத்து வந்து நிக்கிறான், இவன் தலையை நான் என்ன பண்ணுவேன்? வெட்டுவேன். இப்படிதான் அவனுக்குள் நம்பிக்கை பெருகினது தங்கச்சி. முதல் சொன்ன துதி, துதிக்க துதிக்க உனக்குள் தைரியம் உண்டாகும். ஏன்னா ஆண்டவர் உனக்குள் வந்துடுவார், சர்வ வல்லவர் உனக்குள் வாசம் செய்வார். இரண்டாவது நம்பு. அந்த நம்பிக்கை உனக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல, அதை சொல்லு. அதை சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் என்ன உண்டாகும்? உனக்கு நம்பிக்கை பிறக்கும். மூணாவது, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எப்ப தெரியுமா தைரியமா எல்லாத்தையும் உன்னால ஜெயிக்க முடியும்?
பார்த்தீங்கன்னா பைபிளில் ஒரு வேத வசனம், அழகான வசனம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் வச்சுக்கோ. ஏன் நீதிமொழிகள் 28:1 சொல்லுகிறது. பார்த்தீங்கன்னா நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார்கள். எத்தனை பேருக்கு இந்த வசனம் தெரியும்? ஒரு ஹல்லேலூயா சொல்லு பாப்போம். ஹல்லேலூயா. நீதிமான்கள் சிங்கத்தை போல் எப்படி இருப்பாங்களாம்? தைரியமா. நீதிமான்னா யார் சொல்லு? யார் நீதிமான்? நீதிமான் தான் தைரியமா இருக்க முடியும். வெறும் துதிச்சுட்டா போதுமா? நீ துதிச்சுக்கிட்டே இருப்ப, பிசாசு செலவில் என்ன பண்ணுவான்? சிரிப்பான். எப்ப தெரியுமா சிரிப்பான்? நீ நீதிமானா இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இயேசுவோட ரத்தத்தால நீ என்ன பண்ணப்பட்டிருக்கணும்? கழுவப்பட்டவங்க தான் நீதிமான். அப்படின்னா டெய்லியும் நீ உன்னை இயேசுவின் ரத்தத்தால் என்ன பண்ணணும்? கழுவினோம், உன்னை கிளீன் பண்ணிடணும். அப்படின்னா டெய்லியும் நைட்டு வீட்டுக்கு போன உடனே நீ எங்க இருந்து என்ன ஜாப் படிக்கிற, என்ன செய்யற, எது வேணா இருக்கட்டும், நைட்டு போன உடனே உன்னை கிளீன் பண்ணு, உன்னை கிளென்ஸ் பண்ணு. காலைல தூங்கி எழுந்தானே குளிக்கிறீங்கல்ல, குளிக்கலன்னா 4 நாள் குளிக்காம உங்களோட ஸ்டடீஸ்க்கு போய் பாருங்க, பக்கத்தில் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க? நிற்க கூட மாட்டாங்க, நாத்தடிக்கும்ல. அப்போ நீ குளிக்கலன்னா ஜீசஸ் உன் பக்கத்தில் நிற்க முடியுமா? நாத்தடிச்சா ஜீசஸ் நம்ம கூட வந்து நிற்பாரா? இல்லைல்ல. நம்ம குளிக்கணும்ல, டெய்லி நம்மளை கழுவணும்ல. ஜீசஸ் பார்த்தீங்கன்னா பேதுருவோட காலை கழுவுறாருல்ல, அப்போ உடனே வேண்டாம் 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 அப்படின்றார். அப்போ ஆண்டவர் சொல்றார், நீ கழுவுலனா உனக்கு என்ன இல்லை? என்னுடைய கிங்டம்ல உனக்கு பங்கே கிடையாது. அப்போ நீ கழுவணும். ஜீசஸ் என்ன எதிர்பார்க்குவார் உன்கிட்ட? யூ வாண்ட் டு கிளென்ஸ் யுவர் செல்ஃப். நீ உன்னை குளிக்கணும், நீ உன்னை சுத்தம் பண்ணணும். எப்படி சுத்தம் பண்ணணும்? இயேசுவின் ரத்தத்தால் உன்னை தினமும் கழுவணும். நீ டெய்லி வீட்டுக்கு வரும்போது, ஏசப்பா என் கண்ணை உம்முடைய ரத்தத்தால கழுவுங்க, ஆண்டவரே என் கையை உம்முடைய ரத்தத்தால கழுவுங்க. அப்பா என்னென்னவோ டைப் பண்ணுதே இந்த மொபைல்ல, அந்த பாய் ஃப்ரெண்டு கிட்ட ஏதேதோ பேசுதே இந்த மொபைல்ல, என்னென்னவோ கையிட்டு என்ன பண்ணுது, என்னென்ன வீடியோவோ ஸ்க்ரால் பண்ணுது. இதெல்லாம் கழுவுங்க ஏசப்பா, என் கையை கழுவுங்க. கெட்டதெல்லாம் என் கண்ணு பார்க்குது, என் கண்ணை உங்க ரத்தத்தால கழுவுங்க. ஆண்டவரே சிந்தை எதையோ யோசிக்குது, என்னுடைய சிந்தை என்ன பண்ணுங்க? உங்க ரத்தத்தால கழுவுங்க. என் கால்களை கழுவுங்க. நீ உன் ஆவிய, உன் ஆத்துமாவை, உன் சரீரத்தை இயேசுவின் ரத்தத்தால் நீ தினமும் கழுவ 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 கழுவ. You are clean, you are cleansed, you are cleansed. அப்ப யார் வரா? நீ நீதிமானாய் மாறி விடுகிறாய். நீதிமான் எப்படி இருப்பான்? சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறவர் ஹல்லேலூயா சொல்ல? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை நீதிமானாய் மாற்ற விரும்புகிறார். தினமும் க்ளீன் பண்ண கத்துக்கோ, மறந்துடாத. டெய்லி நீ எப்படி குளிக்கிறியோ, டெய்லி எப்படி பர்ஃப்யூம் அடிக்கிறியோ, உன் ஹேரை எவ்வளோ அழகா ஸ்மெல்லா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணி அதுலேயும் இன்னும் வாசனை அடிக்க அழகான பூக்களை வச்சு, வாசனையான பூக்களை வச்சு உன்கிட்ட வர நிறைய கேர்ள்ஸை பார்ப்பேன். அப்படி கிட்ட போனால் அந்த மல்லிப்பூ வாசனை என்ன பண்ணும்? அவ்வளோ வாசனை வீசும் பாரு. அப்படி கிட்ட போனால் அந்த வாசனை அப்படியே இழுக்கும். என்ன வாசனைல? நீ தினமும் உன்னை க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ண க்ளீன் பண்ண காட் உன்கிட்ட வந்துடுவார், உன்கிட்ட தங்கிடுவார், உனக்குள்ளேயே வந்துடுவார். You will be the mighty person like Moses. Hallelujah. ஆண்டவருடைய விரல் உன்னோடு நிற்கும். நீ எதெல்லாம் இயேசுவின் நாமத்தை சொல்லி கேட்கிறாயோ அவைகள் எல்லாம் உனக்கு கொடுக்கப்படும். எவைகளுக்கு எதிராய், உனக்கு எதிராய் எதெல்லாம் வந்து நின்று உன்னை பயமுறுத்துதோ அதற்கு எதிராய் நீ உன் விரலை நீட்டும் பொழுது அங்கு கர்த்தரின் விரல் நீட்டப்படும். அவைகள் உடைந்து நொறுங்கும். உனக்கு முன்னாடி இருக்க மலை சுக்குநூறா உடைந்து போய்விடும். உனக்கு முன்னாடி இருக்க குன்றுகள் பதரை போல் பதறந்து போய்விடும். எப்போ தெரியுமா? you want to cleanse yourself. டெய்லி நீ உன்னை கிளென்ஸ் பண்ணணும், டெய்லி உன்னை சுத்திகரிக்கணும். அப்போ ஆண்டவர் உனக்குள் தங்குவார் தங்கச்சி. ஏன்னா வேத வசனம் அழகாய் ஆதாரத்தோடு சொல்லுகிறேன். 1 பேதுரு 1:16 சொல்லுகிறது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லு சொல்லும், உன் பக்கத்தில் பார்த்து சொல்லு பார்ப்போம், ஆண்டவர் பரிசுத்தர், நீ பரிசுத்தமாயிரு. சொல்லு பார்ப்போம், ஆண்டவர் பரிசுத்தர், நீ எப்படி இரு? பரிசுத்தமாயிரு. ஸோ ஃபர்ஸ்ட் சொன்னேன் ஆன்டி, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? துதிக்கணும். துதிக்க துதிக்க ஆண்டவர் ஒன்ட்ட வந்துடுவார். அதனால ஒன்ட்ட ஆண்டவர் வந்துட்டா பிசாசுக்கு என்ன வேலை இல்லை, ஓடிடுவான் பயந்து. ரெண்டாவது என்ன சொன்ன? உனக்கு நம்பிக்கை வேணும், அதை எப்படி வளர்க்கணும்னு
பயம் இருந்தாலும் நம்பிக்கையே பேசி பயத்தை பயம் ஓடிடும். ஆன்ட்டி அந்த மாதிரி நிறைய தடவை பேசியிருக்கேன். பிரச்சனைகள் கஷ்டங்கள் வரும்போது பயம் இருந்தாலும் விசுவாசி விசுவாசி பேசி பேசி கொஞ்ச நேரத்தில் அன்னைக்கே ஒரு 10 மினிட்ஸ்ல எனக்கு என்ன வந்துடும், தைரியம் வந்துடும். இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். மூணாவது என்ன சொல்லு, என்ன பண்ணணும், கிளென்ஸ் பண்ணணும். இந்த 3 விஷயத்துல பக்கத்துல பார்த்து சொல்லு. ஏன் தெரியுமா திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்றேன்? பிரசங்கம் சும்மா கிடையாது, சும்மா ஏதோ நல்லா இருக்கு அப்படின்னு மார்க் போடுறதுக்கு இல்லை செல்லம். உன் வாழ்க்கையில உலகத்தை நீ ஜெயிக்கணும். ஏன்னா நம்ம மோசமான உலகத்துக்குள் வந்து கொண்டு இருக்கிறோம். பிசாசு இந்த உலகத்தை பிடிக்க அவன் செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். அதே போல ஆவிக்குரிய உலகம், வெளிச்சத்தின் உலகமும் இந்த உலகத்தை பிடித்துக் கொள்ள இயேசு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். ஹெவன் போராடிட்டு இருக்கு. 2 ராஜ்யத்திற்கு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அது இருளின் ராஜ்யம், வெளிச்சத்தின் ராஜ்யம். இந்த மனுக்குலத்தை தன் பக்கமாய் இழுக்க ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீ எந்த ராஜ்யத்துக்குள்ள போக விரும்புற? நீ வெளிச்சத்தின் ராஜ்யத்தோடு உன்னை இணைத்துக் கொள்ள விரும்புகிறாயா? இந்த பாதையில நீ போய் ஆகணும். ஏன்னோ சண்டே கிளாஸ் எடுக்கிற மாதிரி எடுக்க முடியாது. இனி வருகிற காலம் மோசமான இருளின் காலம். அந்த இருளின் காலம் வராமல் உன்னால தடுக்க முடியும். அந்த இருள்களை ஜெயிக்க உன்னால முடியும். அதற்கு ஆண்டவர் வாலிபர்களை தான் தேடுகிறார். ஃபியூச்சர்ல யூத்ஸ் தான் God is going to use. ஆண்டவர் மோசேயை போல உன்னை அவர் பயன்படுத்த ஆயத்தமாய் இருக்கிறார். யாரை அவர் பயன்படுத்த போகிறார்? இப்படிப்பட்ட செயல்கள் உள்ளவர்களை மோசேயை போல மாற்ற விரும்புகிறார். அதற்காக தான் இந்த செய்தி உன்னை தேடி வருகிறது. அன்பு தங்கச்சி, இதை நீ அசட்டையா விட்டுறாத. நீ பிரேயர் டைரி போடு. ஆன்ட்டி சொல்லி கொடுக்கிறது பிராக்டிகலா உன் லைஃப்ல செய். உனக்கு பிரேயர் டைரி வேணும். உனக்கு என்னென்ன புக்ஸ் படிக்கிறதுக்கு சயின்ஸ் நோட்டு என்னென்ன நோட்டு வச்சிருக்கல, அந்த மாதிரி உன் ஸ்பிரிச்சுவலுக்கு நோட்டு வேண்டாமா? பிரேயர் நோட்டு போடு. எதெல்லாம் நீ ஜெயிக்கணும்னு நினைக்கிற அதை எழுத ஆரம்பி. நீ எழுதி ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. லாஸ்டா சொல்லி முடிக்க போகிற கடைசியா பார்த்தீனா, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளுமா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவரை ஃபுல்லா என்ன பண்ணணும்? நேசிக்கணும். இதுதானே டஃப் இல்லை? ஃபுல் ஹார்ட்ல நேசிக்கணும். அதான் முடியாதுல்ல. நம்ம ஹார்ட்ல சிலர் 4 பாக்ஸ் போட்டிருப்பாங்கல்ல, இவங்களுக்கு கொஞ்சம், அவங்களுக்கு கொஞ்சம், இவங்களுக்கு கொஞ்சம், இல்லை இதுக்கு கொஞ்சம், அதுக்கு கொஞ்சம். அப்படி இல்லை. ஆண்டவர் யாரை தெரியுமா இருளை ஜெயிக்க வைப்பார்? ஃபுல் ஹார்ட்டை நேசிக்கிறவங்களுக்கு. ஒரே ஒரு கதை மாத்திரம் சொல்லி நான் முடிச்சிடறேன். நீ வாலிப பிள்ளையா இருக்க மாதிரி நான் இருக்கும்போது நான் கேட்ட ஒரு கதை. ஒரு வீட்டில் ஒரு வாலிபன் இருந்தானா, அவன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு காலிங் பெல் சத்தம் கேட்டுதான். சத்தம் கேட்ட உடனே கதவை திறந்து அங்கே ஜீசஸ் நின்றுட்டு இருந்தாராம். உடனே, தம்பி, உன் வீட்டில் நான் வாழணும்னு வரேன், நான் உன் வீட்டுக்கு தங்கவா, எனக்கு இடம் தருவியா அப்படின்னு கேட்டாரா. வாங்க ஜீசஸ், வாங்க ஜீசஸ்ன்னு கூப்பிட்டுக்கிட்டானா. அவரை கூப்பிட்டு சொன்னா, நான் ஜீசஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்கோங்க, நீங்கள் அங்கேயே இருங்க, ஆனால் கீழே மாத்திரம் எனக்கு விட்டுருங்க அப்படின்னால. சரி, ஜீசஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே தங்கிட்டார். திருப்பி ஒரு காலிங் பெல் சத்தம் கேட்குது. கதவை திறந்து பார்த்தா யார் வருது? பிசாசு. ஏய், ஜீசஸ்க்கு இடம் கொடுத்துருக்கேன், நீ எனக்கு இடம் கொடுக்க மாட்டியா? நானும் உள்ள வருவேன். இவன்கிட்ட நோ 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 நோ, உனக்கு இடம் இல்லை, எனக்கு வந்து என்ன பண்ண முடியாது, உனக்கு இடம் கொடுக்க முடியாது. ஏய், அந்த பெட்ரூம்ல சிகரெட்லாம் வச்சிருக்கல, அந்த இடத்துல நான் வந்து தங்கிடுறேன், நீ அந்த ஒரு இடத்த மாத்திரம் கொடு. நோ 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 அப்படின்னு போராடி துரத்தி விட்டுட்டான். ஜீசஸை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தான், ஜீசஸ் வரல. அப்புறம் டோரை மூடிட்டு போய், ஏன் ஜீசஸ் ரொம்ப நேரமா கூப்பிட்டனே ஹெல்ப்புக்கு, இந்த பிசாசு என்கிட்ட அவ்வளோ ஃபைட் பண்ணானே. அப்போ சொன்னார் ஆண்டவர், எப்படிப்பா நான் வர முடியும்? நீ என்ன பண்ண? மேலே தானே இருக்க சொன்ன, என்ன நீ உனக்கு பெட்ரூமை நீ கொடுக்கலையப்பா, நான் எப்படி வர முடியும்? ஐயோ சாரி ஜீசஸ், பெட்ரூமை கொடுத்துறேன், நீங்கள் அதை எடுத்துக்கோங்க, அங்கே வாங்க போங்க அப்படின்னா. திருப்பி இந்த பிசாசு வந்து என்ன பண்ணுது? காலிங் பெல்லை தட்டுது. திருப்பி, ஏய், இந்த என்ன பெட்ரூமை கொடுத்துட்டியா ஜீசஸ்க்கு? ஆமாம், இந்த ஹாலை கொடுத்துரு, ஹாலில் உட்காந்து சினிமா பார்க்குறல்ல, அதனால அங்கே வந்துடுறேன் அப்படின்னா. நோ நோ நோ, ஃபைட் பண்ணி ஜீசஸை கூப்பிட்றான், வாங்க ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க. ஜீசஸ் வரவே இல்லை. திரும்பி போய் ஜீசஸை கேட்குறான், என்ன ஜீசஸ் இவன் வந்து தொல்லை பண்ணுறான், நீங்கள் ஏன் வரலை? அப்போ உடனே அவர் சொன்னான், ஏன்பா நீ என்ன கொடுக்கல? ஹாலை கொடுக்கலப்பா, நான் எப்படிப்பா வருவேன்? அப்போ தான் அவன் தெளிவானா, ஜீசஸ் எல்லா இடத்துக்கும் வாங்க, என் ஃபுல் வீடு யாருக்கு? உங்களுக்கு. என் ஃபுல் ஹார்ட் யாருக்கு? உங்களுக்கு. பூரணமா நான் உங்களை என்ன பண்றேன்? நேசிக்கிறேன். பூரணமா நான் உங்களை
ஹெல்ப் பண்ண, நான் என்ன பண்ணும், எனக்கு நீங்கள் வரணும், நான் பூரணமாக என் ஹார்ட்டை உங்களுக்கு கொடுக்குறேன்னாராம். திருப்பி காலிங் பெல் சத்தம் கேட்குது. திறந்து பார்த்தா யார் வரா? பிசாசு. ஏய் அப்படின்னு இவன் வந்து அவனை மிரட்டலான்னு வர்றதுக்குள்ள யார் அங்கே நிற்கிறா? ஜீசஸ் தான் டோரே திறக்கிறாரு. பிசாஸ் தலை தெறிக்க என்ன பண்ணா? ஜீசஸை பார்த்த ஓடிட்டான். தங்கச்சி, உன் ஃபுல் ஹார்ட் ஆண்டவர் முழு இருதயத்தோடு, முழு சிந்தையோடு, முழு ஆத்மாவோடு நீ ஆண்டவருக்கு உன் இருதயத்தை கொடுக்கும் பொழுது அவர் முழுமையாய் உனக்குள் வந்து முழு ஜெயத்தை, இந்த உலகத்தை, பிசாசை, மாம்சத்தை நீ ஜெயிப்பாய். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா சொல்ல. ஒரு நிமிஷம் எழுந்து நின்று ஆன்ட்டியோடு சேர்ந்து ஒரு ஸ்மால் ப்ரேயர் பண்ணுறீங்களா? எல்லாம் எழுந்து நில்லுங்க பாப்போம். நான் சொன்னதை நீ மறக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நீ துதித்தாள், உனக்கு என்ன நடக்கும்? பயம் போயிடும். ரெண்டாவது என்ன சொன்ன? என்ன பண்ணணும்? நம்பணும்னு சொன்னேன். அடுத்தது என்ன சொன்னேன்? உன்னை என்ன பண்ணணும்? கழுவிக்கணும். நாலாவது என்ன சொன்னேன்? ஃபுல் ஹார்ட்டை ஆண்டவர் கொடுக்கணும். எத்தனை பேர் தங்கச்சி கொடுக்க விரும்புகிறவங்க மாத்திரம் ஃபுல் ஹேண்டு தூக்கணும். இல்லை ஆண்டி நான் அரை ஹார்ட்டு தான் கொடுப்பேன்னா நீ பாதி தூக்கிக்கலாம். இந்த பிள்ளைகள் உம்முடையவர்கள் ஆண்டவரே, உமக்காய் ஒரு சேனை இருளின் ராஜ்யத்தை உடைக்க எழுப்ப வேண்டும். நீ சொல்லி, ஏசப்பா என் இருதயத்தை கொடுக்கிறேன்னு சொல்லு தங்கச்சி. இந்த பிள்ளைகளுடைய ஆவி, ஆத்தும, சரீரம் இயேசுவின் ரத்தத்துக்குள் முத்திரை போடப்படுவதாக, பரிசுத்த ஆவியின் கட்டுப்பாட்டுக்குள் வருவதாக. இந்த பிள்ளைகள் வெளிச்சத்தின் ராஜ்யத்தின் உடையவர்களாய் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் மாறுகிறார்கள். எதெல்லாம் தடைகளோ இயேசுவின் நாமத்தை உடைகிறது. பயத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தை வெளியேறுகிறது. தைரியம், திட நம்பிக்கை, துதியின் ஆவி, பரிசுத்தத்தை தாரும் ஆண்டவரே. தந்து இந்த பிள்ளைகளை தைரியத்தோடு அனுப்பும். நஸ்ரேனாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். செட்டைகளின் மறைவில் உன்னை பத்திரமாய் பாதுகாக்க சித்தம் வைத்த தெய்வம் அவரே. உன் அக்கிரமங்கள் எண்ணிடாமல், சத்ரு உன்னை தள்ளிடாமல் சேர்த்தனைத்த சுத்தர் அவரே. உன் வலக்கரம் பற்றி கொண்டு பாதுகாக்க சித்தம் கொண்ட பரம தகப்பன் அவரே. அவர் கரம் பற்றி கொண்டு நித்தம் அவர் பக்கம் நின்று பிழைத்துக் கொள்ளாயோ மனமே. செட்டைகளின் மறைவில் உன்னை பத்திரமாய் பாதுகாக்க சித்தம் வைத்த தெய்வம் அவரே. உன் அக்கிரமங்கள் எண்ணிடாமல், சத்ரு உன்னை தள்ளிடாமல் சேர்த்தனைத்த சுத்தர் அவரே. உன் வலக்கரம் பற்றி கொண்டு பாதுகாக்க சித்தம் கொண்ட பரம தகப்பன் அவரே. அவர் கரம் பற்றி கொண்டு நித்தம் அவர் பக்கம் நின்று பிழைத்துக் கொள்ளாயோ மனமே. பயப்படாதே, கர்த்தர் துணை நிற்கின்றார். உன் வலக்கரம் பற்றி கொண்டு தெய்வம் உன்னோடுண்டு. பயப்படாதே, கர்த்தர் துணை நிற்கின்றார். உன் வலக்கரம் பற்றி கொண்டு தெய்வம் உன்னோடுண்டு. பயப்படாதே, கர்த்தர் துணை நிற்கின்றார். உன் வலக்கரம் பற்றி கொண்டு தெய்வம் உன்னோடுண்டு. செங்கடலும் எதிர் நிற்க பார்வோனும் துரத்தி வர துளியளவும் பயமில்லை எனக்குள்ளே. கடல் இரண்டாக பிளப்பவன் நமக்குள்ளே. வாழுமில்லை, வேலுமில்லை, கேடயமோ ஒன்றுமில்லை. கோலியாத்தை எதிர்கொள்ள பயமில்லை. என்னோடு கர்த்தர் உண்டு, தோல்வி என்பதே இல்லை. செங்கடலும் எதிர் நிற்க பார்வோனும் துரத்தி வர துளியளவும் பயமில்லை எனக்குள்ளே. கடல் இரண்டாக பிளப்பவன் நமக்குள்ளே. வாழுமில்லை, வேலுமில்லை, கேடயமோ ஒன்றுமில்லை. கோலியாத்தை எதிர்கொள்ள பயமில்லை. என்னோடு கர்த்தர் உண்டு, தோல்வி என்பதே இல்லை. பயப்படேனே, கர்த்தர் துணை நிற்கின்றார். என் வலக்கரம் பற்றி கொண்டு தெய்வம் என்னோடுண்டு. பயப்படேனே, கர்த்தர் துணை நிற்கின்றார். என் வலக்கரம் பற்றி கொண்டு தெய்வம் என்னோடுண்டு. பயப்படேனே, கர்த்தர் துணை நிற்கின்றார். என் வலக்கரம் பற்றி கொண்டு தெய்வம் என்னோடுண்டு. தெய்வம் என்னோடு உண்டு, கலக்கம் இல்லை எதையும் கண்டு. தெய்வம் என்னோடு உண்டு, கலக்கம் இல்லை எதையும் கண்டு. ஏன்னா இயேசு என்னோட ஃப்ரெண்டு.
செட்டைகளின் மறைவில் உன்னை பத்திரமாய் பாதுகாக்க சித்தம் வைத்த தெய்வம் அவரே. உன் அக்கிரமங்கள் எண்ணிடாமல் சத்ரு உன்னை தள்ளிடாமல் சேர்த்தனைத்த சுத்தர் அவரே. உன் வலக்கரம் பற்றி கொண்டு பாதுகாக்க சித்தம் கொண்ட பரம தகப்பன் அவரே. அவர் கரம் பற்றி கொண்டு நித்தம் அவர் பக்கம் நின்று பிழைத்துக் கொள்ளாயோ மனமே. செட்டைகளின் மறைவில் உன்னை பத்திரமாய் பாதுகாக்க சித்தம் வைத்த தெய்வம் அவரே. உன் அக்கிரமங்கள் எண்ணிடாமல் சத்ரு உன்னை தள்ளிடாமல் சேர்த்தனைத்த சுத்தர் அவரே. உன் வலக்கரம் பற்றி கொண்டு பாதுகாக்க சித்தம் கொண்ட பரம தகப்பன் அவரே. அவர் கரம் பற்றி கொண்டு நித்தம் அவர் பக்கம் நின்று பிழைத்துக் கொள்ளாயோ மனமே. பயப்படாதே, கர்த்தர் துணை நிற்கின்றார். உன் வலக்கரம் பற்றி கொண்டு தெய்வம் உன்னோடுண்டு. பயப்படாதே, கர்த்தர் துணை நிற்கின்றார். உன் வலக்கரம் பற்றி கொண்டு தெய்வம் உன்னோடுண்டு. பயப்படாதே, கர்த்தர் துணை நிற்கின்றார். உன் வலக்கரம் பற்றி கொண்டு தெய்வம் உன்னோடுண்டு. செங்கடலும் எதிர் நிற்க பார்வோனும் துரத்தி வர துளியளவும் பயமில்லை எனக்குள்ளே. கடல் இரண்டாக பிளப்பவன் நமக்குள்ளே. வாழுமில்லை வேலுமில்லை கேடயமோ ஒன்றுமில்லை. கோலியாத்தை எதிர்கொள்ள பயமில்லை. என்னோடு கர்த்தர் உண்டு, தோல்வி என்பதே இல்லை. செங்கடலும் எதிர் நிற்க பார்வோனும் துரத்தி வர துளியளவும் பயமில்லை எனக்குள்ளே. கடல் இரண்டாக பிளப்பவன் நமக்குள்ளே. வாழுமில்லை வேலுமில்லை கேடயமோ ஒன்றுமில்லை. கோலியாத்தை எதிர்கொள்ள பயமில்லை. என்னோடு கர்த்தர் உண்டு, தோல்வி என்பதே இல்லை. பயப்படேனே, கர்த்தர் துணை நிற்கின்றார். என் வலக்கரம் பற்றி கொண்டு தெய்வம் என்னோடுண்டு. பயப்படேனே, கர்த்தர் துணை நிற்கின்றார். என் வலக்கரம் பற்றி கொண்டு தெய்வம் என்னோடுண்டு. பயப்படேனே, கர்த்தர் துணை நிற்கின்றார். என் வலக்கரம் பற்றி கொண்டு தெய்வம் என்னோடுண்டு. தெய்வம் என்னோடு உண்டு, கலக்கம் இல்லை எதையும் கண்டு. தெய்வம் என்னோடு உண்டு, கலக்கம் இல்லை எதையும் கண்டு. ஏன்னா இயேசு என்னோட ஃப்ரெண்டு. செட்டைகளின் மறைவில் உன்னை பத்திரமாய் பாதுகாக்க சித்தம் வைத்த தெய்வம் அவரே. உன் அக்கிரமங்கள் எண்ணிடாமல் சத்ரு உன்னை தள்ளிடாமல் சேர்த்தனைத்த சுத்தர் அவரே. உன் வலக்கரம் பற்றி கொண்டு பாதுகாக்க சித்தம் கொண்ட பரம தகப்பன் அவரே. அவர் கரம் பற்றி கொண்டு நித்தம் அவர் பக்கம் நின்று பிழைத்துக் கொள்ளாயோ மனமே. செட்டைகளின் மறைவில் உன்னை பத்திரமாய் பாதுகாக்க சித்தம் வைத்த தெய்வம் அவரே. உன் அக்கிரமங்கள் எண்ணிடாமல் சத்ரு உன்னை தள்ளிடாமல் சேர்த்தனைத்த சுத்தர் அவரே. உன் வலக்கரம் பற்றி கொண்டு பாதுகாக்க சித்தம் கொண்ட பரம தகப்பன் அவரே. அவர் கரம் பற்றி கொண்டு நித்தம் அவர் பக்கம் நின்று பிழைத்துக் கொள்ளாயோ மனமே. பயப்படாதே, கர்த்தர் துணை நிற்கின்றார். உன் வலக்கரம் பற்றி கொண்டு தெய்வம் உன்னோடுண்டு. பயப்படாதே, கர்த்தர் துணை நிற்கின்றார். உன் வலக்கரம் பற்றி கொண்டு தெய்வம் உன்னோடுண்டு. பயப்படாதே, கர்த்தர் துணை நிற்கின்றார். உன் வலக்கரம் பற்றி கொண்டு தெய்வம் உன்னோடுண்டு. செங்கடலும் எதிர் நிற்க பார்வோனும் துரத்தி வர துளியளவும் பயமில்லை எனக்குள்ளே. கடல் இரண்டாக பிளப்பவன் நமக்குள்ளே. வாழுமில்லை வேலுமில்லை கேடயமோ ஒன்றுமில்லை. கோலியாத்தை எதிர்கொள்ள பயமில்லை. என்னோடு கர்த்தர் உண்டு, தோல்வி என்பதே இல்லை. செங்கடலும் எதிர் நிற்க பார்வோனும் துரத்தி வர துளியளவும் பயமில்லை எனக்குள்ளே. கடல் இரண்டாக பிளப்பவன் நமக்குள்ளே. வாழுமில்லை வேலுமில்லை கேடயமோ ஒன்றுமில்லை. கோலியாத்தை எதிர்கொள்ள பயமில்லை. என்னோடு கர்த்தர் உண்டு, தோல்வி என்பதே இல்லை. பயப்படேனே, கர்த்தர் துணை நிற்கின்றார். என் வலக்கரம் பற்றி கொண்டு தெய்வம் என்னோடுண்டு. பயப்படேனே. இளைஞனே எழுந்திரு, சரித்திரம் படைத்திடு, கர்த்தரின் சமூகம்